மாயா வேமா குளிச்சுட்டு வரணும். தண்ணியிலே ஆட்டை போட்டுக்கிட்டு இருந்த அடி பிச்சிருவேன் வந்து. சரிங்கம்மா சரிங்கம்மா, எப்ப பார்த்தாலும் இதவே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நான் வேமா குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரி போய் வேமா குளிக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட வேண்டியது. தண்ணி வேற நல்லா சில்லுன்னு இருக்கு, சூப்பரா நான் குளிக்க போறேன். ஷாம்பு வேற அம்மா ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாத்தையும் காலி ஆக்கிட்டு தான் போகணும் நம்ம இன்னைக்கு. இந்த ஷாம்பை போட்டு நம்மளும் அம்மா மாதிரி நிறைய முடி வளர்த்து காட்டணும். இருங்க, அவங்கள மாதிரி நான் நிறைய முடி வளர்க்க போறேன். ஐயா ஜாலியா இருக்கு. நம்மளா குளிக்க நினைச்சா எப்பவுமே நம்ம அம்மா தான் குளிக்க வைப்பாங்க, போட்டு பாடா படுத்துவாங்க நம்மள. இன்னைக்கு நம்மளா குளிக்க போறோம், ஜாலியா இருக்கு. இன்னைக்கு ஏதோ வேலையா இருக்காங்க போல, அதே நம்மள குளிக்க சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்மள குளிக்க சொன்னா நல்லா இருக்கும். சரி அம்மா, சில்லுன்னு இருக்கு தண்ணி. ஃபர்ஸ்ட் தலைக்கு ஷாம்பை போட்டுற வேண்டியது. சரி ஷாம்பை போடுவோம். கட் பண்ணி ஐயோ பிக்க முடியலையே. சரி போடு. நல்லா நுர வர போகுது. நிறைய போடுவோம் இன்னும் கொஞ்சம், அப்போதான் நல்லா நுர வரும். அப்போதான் நல்லா நம்ம நிறைய நேரம் குளிக்க முடியும். என்ன நுரையவே காணா. சரி தேய்க்கதான் நுர வரும்னு நினைக்கிறேன். நல்லா நுர வர ஆரம்பிச்சிச்சு. இங்கிட்டு நாலு தேய்ப்போம், இங்கிட்டு தேய்ப்போம். ஐயோ கண்ணு வேற எரியுதே. சரி கண்ணை முடிக்கிறோம். நல்லா தேய்ச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சு நல்லா மணக்க போகணும். இன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு போறத பார்த்து அம்மா இனிமேல் நம்மளை குளிக்க வைக்கவே வரக்கூடாது. நீயா குளிச்சுக்கன்னு சொல்ற அளவு நம்ம குளிச்சுட்டு போகணும். இன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு போறேன். இருங்க. அச்சோ, என்ன ஷாம்பு அதுங்களே தீர்ந்துருச்சு. சரி போதும். இதுக்கு மேல குளிச்சோம்னா நம்ம முடி ஃபுல்லா கொட்டி போயிடும். சேமா தண்ணியை ஊத்திட்டு டவல் வச்சு தொடச்சிருவோம். சரி டவலை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோம். ரொம்ப குளிர வேற செய்யுது. ரொம்ப அம்மாடியோ, என்ன இப்படி குளிருது. சரி வேமா டவலை வச்சு தொடப்போம். அம்மா எப்பயுமே நம்ம தலையில டவலை ஒரு மாதிரி கட்டி விடுவாங்களே, இப்படித்தான் நினைக்கிறேன். சரி இப்படி சுத்தினா சரியா போயிடும். சரி டவலை கட்டியாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட வேண்டியது. சரி பாத் டப்ல தண்ணியை ஃப்ரெஷ் பண்ணி விட்டுருவோம், இல்லாடி அதுக்கு வேற திட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரி மிரர்ல போய் நம்ம ஃபேஸை பார்ப்போம். அடடா அட எவ்வளோ அழகா குளிச்சிருக்கோம். நம்மளா குளிச்சது நம்பவே முடியல. நம்ம ஃபேஸ் ஆயுது. செம்மையா இருக்கு. பின்னாடி திரும்பி பார்ப்போம் டவல் எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கு. சரி போவோம். எவ்வளோ நேரம் ஆச்சு, நம்ம வேற கத்துவாங்க. போய் பார்ப்போம். என்ன அம்மா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேம்மா. சரி போய் கொஞ்ச நேரம் தூங்குவோம் பெட்ல போய். சுப்பாடா, குளிச்சோடனே தூங்குற சுகமே தனி. கொஞ்ச நேரம் நல்லா பெட்டை போட்டு தூங்கிட வேண்டியது. மாயா, என்ன மாயா குளிச்சிட்டியா? ஏய் நீ தூங்குறியா மாயா? மாயா குளிச்சோடனே தூங்கக்கூடாது, எந்திரிச்சு டிவி கூட பாரு. ஸோ நான் தூங்கலாம். அதோ எந்திரிச்சிட்டேன் அந்த டிவி பார்க்குறேன். போய் டிவி பாருன்னு சொன்னதுக்காக டிவி முன்னாடியே உட்காந்துருக்காத. பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சுட்டேன், சாப்பிட்டு வேமா ஸ்கூலுக்கு கிளம்பி போ. சரிம்மா